Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது TNPSC 2026. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த ஒன்று ரிப்பீட்டட் ரெக்வஸ்ட். TNPSC 2026 பிகினர் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதிரி படிக்கணும், அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணவங்க நல்லா தான் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன், நல்லா தான் படிச்சிருக்கேன், நோட்ஸ் எடுத்திருக்கேன். பட் இருந்தாலும் அந்த பார்டர், அந்த லைன் கிராஸ் பண்ண முடியல. எல்லோரும் ஒரே மாதிரியான புக்ஸாக வந்து படிக்கிறோம். ஆனால் ஒரு சில பேர் கிராக் பண்ணுறாங்க, சில பேர் கிராக் பண்ண முடியல. என்ன வித்தியாசம், என்ன விஷயங்கள் மாற்றணும், எந்த மாதிரி கொண்டு போகணும், அதையும் நம்ம பார்த்துடலாம். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த இனிஷியல் பாயிண்ட், அந்த ஆரம்ப புள்ளி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஆரம்ப புள்ளி எந்த அளவுக்கு நம்பிக்கையாக ஸ்ட்ராங்காக நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த நம்பிக்கை தான் கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த நம்பிக்கை தான் எக்ஸாமை கிராக் பண்ண வைக்கும். ஓகே, அப்போ அந்த ஆரம்ப புள்ளி எங்கே இருக்கணும், எந்த மாதிரி கொண்டு போகணும், எந்த மாதிரி படிக்கணும், 2026 உங்கள் திட்டம் எப்படி இருக்கணும், இந்த பேசிக்கான விஷயங்கள் இன் டீட்டெயில் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, நம்ம சேனலில் அப்கமிங் வீடியோஸில் TNPSC 2026க்கான ஒரு லாங் டேர்ம் பிளான், ஒரு 150 நாளுக்கான பிளான், இல்லை ஒரு 180 நாளுக்கான ஒரு பிளான் நம்ம வந்து கொண்டு வர பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பிளான் எப்படி இருக்கணும், உங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன? ஏன்னா நம்ம அடுத்த மாதம் எக்ஸாம் இருக்குது, 2 மாதம் இருக்குது, படிக்கலாம், எழுதலாம். பட் ஒரு 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் இருக்குன்னா ஒரு ப்ராப்பர் திட்டம் இருந்தால் மட்டும்தான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். ஏன்னா 2024 2025 TNPSC எக்ஸாம்ஸ் டஃப்பாக கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற காலங்களில் இன்னும் டஃப்பாக தான் இருக்கும். இது யாரையும் பயம் பொறுத்தணும் அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு எச்சரிக்கை. நாம் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். போட்டி கடினமாக தான் இருக்கும். கேள்வித்தாளும் கடினமாக தான் இருக்கும். வெளியே கேட்டுட்டாங்க, ரொம்ப அவுட் சோர்ஸ் கேட்டுட்டாங்க, புக்கை படித்தோம் வேஸ்ட் ஆகுது, TNPSC மண்ணள்ளி போட்டுட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் நம்ம ப்ளேமாக வைக்க முடியாது. எப்படி கேட்டாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி தயாராகணும். அதை முடிவு பண்ணிக்கோங்க. அப்போது நம்ம 1 மாதம் படிக்கிறது 2 மாதம் படிக்கிறது வேலைக்கு ஆகாது. ஒரு 6 மாதம் ஒரு ப்ராப்பர் பிளான் பண்ணாமல் தான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். இதுக்காக ஒரு செல்ஃப் ஸ்டடி பிளான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிளான் என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க? லாஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பை சரி பண்ணணும். என்ன தப்பு நீங்கள் பண்ணீங்க, எதை பண்ணால் கிளியர் பண்ணியிருக்கலாம், எதை பண்ணக்கூடாது, அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் பிளான் நம்ம வந்து கொண்டு வரலாம். ஓகே, சரிங்க, பார்த்துருவோம். ரைட், இப்போது என்ன ஸ்ட்ராட்டஜி, எங்கே ஆரம்பிக்கணும், இது எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். எதுவுமே தேவையில்லாமல் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி கிடையாது. நான் படிக்க ஆரம்பிக்கிறோம், ஒரு ப்ரிப்பரேஷன் படிக்க ஆரம்பிக்கிறோம், லாங் டேர்மாக ஆரம்பிக்கும் போது அடிப்படையான ஒரு சில விஷயங்கள், இந்த அட்வைஸ், இந்த மோட்டிவேஷன், என்ன லிங்க் இருக்குது, இது எல்லாம் மைண்டில் ஸ்ட்ராங்காக ஏற்றினா மட்டும்தான் இன்னும் ஸ்ட்ராங்காக படிக்க முடியும். அதுக்காக மட்டும்தான், எதுவுமே அன்வான்டாக நான் பேச போகிறது இல்லை. ஓகே, சரி பார்த்துலாம். அண்ட் 2026க்கான ஆன்லைன் பேட்ச் அண்ட் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. Group 1, Group 2, Group 4 கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, பார்த்துலாம். 2026 நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ரைட்டு, நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் தெரியாது. எக்ஸாம் டேட் எப்போ வரும் யாருக்கும் தெரியாது. இதுக்கான பதில் ஆனுவல் பிளானர், கால அட்டவணை டிசம்பர் 2025 TNPSC ரிலீஸ் பண்ணுவாங்க. அரௌண்ட் டிசம்பர் 20 அந்த மாதிரி வந்து வரும். இந்த பிளானர் தான் என்ன எக்ஸாம் வரப்போகுது, என்ன வேகன்சி எல்லாமே கொடுக்க போகிறாங்க. அது வரைக்கும் நான் என்ன வந்து பண்ணலாம், எக்ஸாம் வரட்டும் படிச்சுக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வரட்டும் வேகன்சி பார்த்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறேன், எந்த மாதம் வருது அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் TNPSCயில் ஒர்க் அவுட் ஆகாது, அதை மறந்துடுங்க. எனக்கு TNPSC வேணும் அப்படின்னா உங்கள் ப்ரிப்பரேஷன் என்றைக்கு நினைக்கிறீங்களோ அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் வருமா வராதா, வேகன்சி வருமா வராதா, கம்மியாக இருக்குமா அதிகமாக இருக்குமா, இந்த மாதிரி நம்ம பேசிகிட்டே போகலாம். பட் கிளியர் பண்ணுறவங்க கிளியர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அப்போ நிச்சயமாக நம்மளாலையும் அதை கிராக் பண்ண முடியும். 100 வேகன்சி தான் வந்திருக்கு, 100 தான் வந்திருக்கு நம்ம புலம்புறோம். பட் அந்த 100 பேர் படித்து கிராக் பண்ணிடுறாங்க. இதானே உண்மை. இப்போ Group 4 இருக்குது, 4000 வேகன்சி இருக்குது, 4000 தான் கொடுத்துருக்காங்க, கம்மியாக இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், 4000 தான் கொடுத்துருக்காங்க ஒத்துக்கிறேன். பட் நம்ம பேசுகிறோம் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு சைடில் அந்த 4000 பேர் கிளியர் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அந்த 4000 பேரில் 100 பேரில் நாமளும் ஒரு ஆளாக இருக்கணும்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், TNPSC ஒரு லாங் டேர்மாக ப்ரிப்பேர் பண்ணால் பார்ட் டைம் ஜாப் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. நான் ஃபுல் டைமாக யாரும் படிக்க சொல்லவே மாட்டேன். பார்ட் டைம் படித்தா மைண்டும் ரிலாக்ஸ்டாக இருக்கும், நீங்களும் ஸ்டேபிளாக இருக்க முடியும். அதாவது 100% இருக்கிற ஒரு சிலபஸை நீங்கள் எக்ஸாமுக்கு, அதாவது நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி இல்லை எக்ஸாம் டேட் வரத்துக்கு முன்னாடி மினிமம் ஒரு பாஸ் மார்க் 40% சிலபஸாக நீங்கள் முடிச்சு வச்சுருக்கணும். ஒரு நாளைக்கு என்னால் 8 மணி நேரம் படிக்க முடியல பரவாயில்லை, 10 மணி நேரம் படிக்க முடியல பரவாயில்லை, மினிமம் 1 மணி நேரமாவது படிங்க. மினிமம் 1 hour படிங்க போதும். அந்த 1 hour நீங்கள் படிக்க நாட்கள் போக போக இன்னும் நீங்கள் பெட்டர் ஐடியா வந்து போவீங்க. ஓகேவா? இந்த விஷயம் வந்து பாருங்கள், செய்து முடிக்கும் வரை அது முடியாத காரியமாகவே இருக்கும்.
முயற்சியை விடாத வரை தோல்வி இல்லை. இங்கே எடுத்த ஒன்று ஃபுல் சிலபஸ் யாராலையும் முடிக்க முடியாது. யூனிட் 1, யூனிட் 2, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாமே கொடுத்துருக்காங்களா, எல்லா சிலபஸும் முடிக்க முடியாது. நான் சொல்கிறது சுத்தமாக படிக்காமல் இருக்கிறத விட ஆரம்பிச்சிருங்க. டெய்லி ஒரு பேஜ் படிங்க, 1 மணி நேரம் படிங்க. அடுத்த வாரம் 1.5 மணி நேரம், அதுக்கு அடுத்த மாதம் 2 மணி நேரம், அப்புறம் 3 மணி நேரம். டைமை இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கூட்டணுமே தவிர எடுத்த உடனே நான் 10 ஹவர்ஸ் படிக்க போகிறேன் சத்தியமாக கிடையாது. அண்ட் சேம் டைம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு மாதம் படிக்கிறீங்க, ஐயோ இன்னும் முடிக்கலையே அப்படி தாங்க இருக்கும். எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸாமை முடிக்கிற வரைக்குமே அந்த ஃபீல் வந்து வரும். எக்ஸாம் ஹாலில் அந்த 3 மணி நேரம் முடிக்கிற வரைக்குமே படிச்சிருக்கலாமோ, கவர் பண்ணியிருக்கலாமோ, இந்த தாட் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை பற்றி கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க முடியும். ஓகே, நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, பாதி ஜெயிச்சிட்டீங்க. அதாவது ஒரு 8 படிக்கட்டு வந்து இருக்குங்க, ஒரு 8 படிக்கட்டு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் மேலே ஏறுறீங்க, நீங்கள் படிக்க போகிறீங்க, புக்கு வாங்குறீங்க, பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் பாதி படி தாண்டிட்டீங்க. 4 படி தாண்டியாச்சு. இன்னும் 4 படி தான் போகணும். 4 படி ஏறி வந்துட்டு ஐயோ மேலே வந்துட்டோம், இதுக்கப்புறம் படிக்க முடியுமா, பாஸ் பண்ண முடியுமா, பேப்பர் ஈஸியாக இருக்குமா, கஷ்டமாக இருக்குமா, இந்த தாட்லாம் நீங்கள் திங்க் பண்ணால் திரும்ப நீங்கள் 0க்கு வந்துடுவீங்க. 0க்கு திரும்ப யோசிக்கும் போது அகெயின் இந்த 4 படி ஏறணும், அதுக்கப்புறம் தான் மேலே போக முடியும். இதுவே இந்த 4வது படியிலேயே நல்லா பிளானை பண்ணிட்டா இன்னும் நீ ஏற போகிறது அந்த 4 படி மட்டும்தான், மேலே ஈஸியாக போயிடலாம். ஓகே, இங்கே போட்டித் தேர்வு அவ்வளோ ஈஸி இல்லை, அவ்வளோ எளிது இல்லை. அட் சேம் டைம் அவ்வளோ கஷ்டம் கிடையாது, கிராக் பண்ண முடியும். ப்ராப்பரான பிளான் திட்டம் இருந்தால் இந்த எக்ஸாமை கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே ரைட், பார்த்துடலாமா? சரிங்க, என்னங்க பிளானை இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு பிகினராக நான் இருக்கிறேன், இல்லை இதுக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கேன், எல்லாத்தையும் விட்டுருங்க. ஃப்ரம் 0 இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது நான் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், அதாவது நீங்கள் பிகினராக இருக்கலாம், இல்லை இதுக்கு முன்னாடி படித்து நீங்கள் ரொம்ப அனுபவமாக இருக்கலாம், எல்லாம் பார்த்துக்கோங்க. இங்கே நாம் யோசிக்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் திங், நம்ம கிட்ட என்ன இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்னா, நம்ம இருக்கிற விஷயத்த ஃபுல்லாக முடிக்கிறது இல்லை, சேம் டைம் இது பத்தலன்னு வெளியே போகிறோம், அதையும் முழுமையாக படிக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 6 to 12 வரைக்கும் புக்கை படிக்கிறீங்க. ஓகே, நம்ம என்ன யோசிப்போம், எவ்வளோ தான் படித்தாலும் இந்த புக்கில் வர மாட்டேது, அப்போ இந்த புக்கை அப்படியே அரைகுறையாக விட்டுட்டு வெளியே போய்ட்டு ஒரு சில புக்ஸை நம்ம வாங்குகிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த புக்கையும் முழுமையாக படிக்கிறது இல்லை. அப்போ இங்கேயும் அரைகுறையாக படிக்கிறீங்க, இதையும் அரைகுறையாக படிக்கும் போது எக்ஸாம்ஸை முழுமையாக கிராக் பண்ண முடியல. அதாவது எக்ஸாம் கிராக் பண்ணியிருக்கவங்களுக்கும் கிராக் பண்ணாதவங்களுக்கும் அந்த இடைவெளி எவ்வளோ இருக்குன்னா ஒரு 20 கேள்வி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கொடுக்கலாம், இப்போ குரூப் 4 இருக்குது சரியா. இப்போ குரூப் 4 எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ 170 கட் ஆஃப் நம்ம வச்சுக்கலாம். ஒரு டாப் லெவலில் 170 இருக்குது. இது கிராக் பண்ணியிருக்காங்க. கிளியர் பண்ணாமல் இருப்பாங்களே அவங்களோட மார்க் எவ்வளோவா இருக்குன்னா 158, 160 இந்த லெவலில் இருக்கும். அப்போ இந்த கிளியர் பண்ணவங்களுக்கும் கிளியர் பண்ணாதவங்களுக்கும் ஒரு 10லேருந்து ஒரு 15 கேள்விகள் தான் அதிகமாக வேறுபாடு வந்திருக்கும். சுத்தமாக படிக்காமல் 110லாம் போடுற அப்படின்னா நான் அதெல்லாம் போட்டிக்கு எடுத்துக்கல. கிளியர் பண்ணுறவங்களுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் 1ல் ஒரு 140 கட் ஆஃப் வருதுன்னா கிளியர் பண்ணியிருப்பாங்க, 130 எடுத்தும் கிளியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த 10 கேள்வி இதுதான் டிஃப்ரென்ஸாக வந்திருக்கு. அப்போ என்ன விஷயம், எடுத்த காரியத்தை ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவாக வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், என்ன கொண்டு போகிறோம், அதை தெளிவாக இருங்க. ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வேணாம். இப்போ நானாக இருக்கட்டும், இல்லை இன்னும் யூடியூபாக இருக்கட்டும், என்ன விஷயங்கள் நீங்கள் வெளியே பார்த்தாலும் பிளான் கொண்டு போனாலும் எப்படி கொண்டு போகிறாங்க, என்ன விஷயங்கள் இருக்குது, அதை ஆழ்ந்து சிந்திக்கணும். எதுவுமே கண்ணை முடிக்கிட்டு எதையும் ஃபாலோ பண்ணாதீங்க. நானே ஒரு பிளான் கொடுத்தாலும், ஒரு டெஸ்ட் கொடுத்தாலும், கிளாஸ் கொடுத்தாலும் கண்ணை முடிக்கிட்டு ஃபாலோ பண்ணாதீங்க. இங்கே செல்ஃபாக அனலைஸ் பண்ணி கொண்டு போகிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஒரு அகாடமி நீங்கள் ஜாயின் பண்ணாலும் அந்த அகாடமி உங்களுக்கு வெறும் 1% மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன், ஒரு வீடியோ கிளாஸ் நான் கொடுக்குறேன், ஜெயிச்சிட்டாங்க, ஒரு போஸ்ட் போடுறேன் அப்படின்னா என் வேலை முடிஞ்சது. ஆனால் 99% அந்த சம்மந்தப்பட்ட ஒரு பையனோ பொண்ணோ படிக்கிறதால மட்டும் தான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எங்கே நீங்கள் ஜாயின் பண்ணாலும், எவ்வளோ பெரிய அகாடமி ஜாயின் பண்ணாலும், எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணாலும், நீங்களாக செல்ஃபாக அனலைஸ் பண்ணி செல்ஃபாக எஃபோர்ட் போடாமல் உங்களால் எக்ஸாம் சத்தியமாக கிராக் பண்ணவே முடியாது. ஒரு கிளாஸ் நான் எடுக்கிறேன், 2 மணி நேரம் கிளாஸ் இருக்குது, இதை மட்டும் பார்த்தா பாஸ் பண்ணிட முடியுமா? கிராக் பண்ணவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் கிளாஸ் பார்த்துட்டு வீட்டில் போய்ட்டு ஹோம்ஒர்க் பண்ணணும். அந்த 2 மணி நேரம் கிளாஸ் என்ன இருக்குது, என்ன கிளாஸ் எடுத்தாங்க, எப்படி கேட்டிருக்காங்க, நீங்கள் 2 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எந்த அளவுக்கு டைமை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட மூலதனம், அதுதான் எக்ஸாம் ரிசல்ட்டை கொடுக்கும். ஜஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணுறேன், டெஸ்ட் பேட்ச் போடுறேன், நான் படிக்கிறேன், இந்த அகாடமி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் இல்லை. பசங்க படித்தா கிராக் பண்ண முடியும். அகாடமிஸ் அது யாராக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ காஸ்ட்லியோ சீப்போ கைடு தான் பண்ணுவாங்க. இந்த பக்கம் போ, வழி காட்டுறேன், ஒழுங்காக நடக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஓகே சரி, அப்போ எங்கேருந்துங்க ஆரம்பிக்கணும்? ஃபர்ஸ்ட் நான் பண்ண வேண்டியது டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட் 5 இயர்ஸ், அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணணும்.
2021 இருந்து 2025 வரைக்கும் தயவு செஞ்சு இது எல்லாம் வந்து ஆரம்ப புள்ளியை எடுத்துக்கோங்க. அதாவது எடுத்தோன்னே 6th புக்கு படிக்கிறேன், 10th புக்கு படிக்கிறேன், படிக்க ஆரம்பிக்கணும், அதெல்லாம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் அந்த பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் காரணம் என்ன? லாஸ்ட் 5 இயர் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 3, குரூப் 7 அப்படின்ற எல்லா பேப்பருமே கலெக்ட் பண்ணுங்கள். அது பிடிஎஃபாக கலெக்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை ஒரு வெப்சைட்டில் போய் எடுக்கிறீங்க அதெல்லாம் ஓகே, ஒரு புக்காக நீங்கள் வாங்குறீங்களா ஓகே, எது வந்தாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட்டு விஷயம் இதை கலெக்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நான் சொல்கிறது இதுதான், புரியுதா? தேடுங்க, தேடி எடுங்க. கூகுளில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இல்லைனா ஒரு பிடிஎஃபாக இருக்கு இல்லையா, ஒரு ஹார்ட் காப்பி எதனா கொடுக்குறாங்களா, அகாடமி கொடுக்குறாங்களா, செக் பண்ணி வாங்குங்க. பிவைக்யூ தமிழோ மேக்ஸோ இங்கிலீஷோ ஜிஎஸ்ஓ கரண்ட் அஃபேரோ எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் திங் லாஸ்ட் 5 இயர்ஸில் பிவைக்யூ எடுங்க, கலெக்ட் பண்ணுங்க. ஓகே, முடிஞ்சுதா? இது ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தது இது ஓரமாக எடுத்து அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ண போகிறது என்னென்னா, ரெண்டாவது விஷயம் சிலபஸ். ஓகே, குரூப் 1ஓட சிலபஸ் என்ன, குரூப் 2ஓட சிலபஸ் என்ன, குரூப் 4ஓட சிலபஸ் என்ன, தமிழ் என்ன சிலபஸ் இருக்குது, மேக்ஸ் என்ன சிலபஸ் இருக்குது, மெயின்ஸ் என்ன சிலபஸ் இருக்குது, என்ன பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சிலபஸை கம்ப்ளீட்டாக படிக்கணும். ஜஸ்ட்டு பார்க்குறது, பிடிஎஃப்பில் மார்க் பண்ணி வைக்கிறது, கையில் வச்சு அந்த அதெல்லாம் இல்லை. அந்த பிடிஎஃப் எடுத்துகிட்டு சிலபஸ் எடுத்துகிட்டு ஒரு A4 ஷீட்டில் எடுத்துகிட்டு கைப்பட எழுதுங்க. ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, பாலிட்டி, பிரியாம்பல், ஃபண்டமெண்டல் ரைட், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இப்போ இதில் டிபிஎஸ்பி அப்படின்ற விஷயம் என்ன உங்களுக்கு? டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு நெறிக்காட்டும் முறைகள். டிபிஎஸ்பி அப்புறமா படிக்கக்கூடாது, படிக்கும் போது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எழுதணும் அது. ஓகே, அப்போ செகண்ட் திங் நீங்கள் சிலபஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மூணுத்தையும் ஒட்டுக்கா அப்படியே கம்பேர் பண்ணி ஒரு பேப்பரில் கைப்பட ப்ளூ பென்னோ பிளாக் பென்னோ பென்சிலோ எழுதுங்க. டைம் இல்லை, இல்லை பண்ண வேண்டாம், நான் வந்து டேப்பில் மார்க் பண்ணிக்கிறேன், லேப்டாப்பில் மார்க் பண்ணிக்கிறேன், பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கிறேன், அந்த கதையே வேண்டாம். அதாவது ஒரு டாப்பர் ஜெயிக்கிறாங்க, நம்மளால் அது 10 கேள்வி போக முடியாமல் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி விஷயம் தடைகளாக இருக்குது. எல்லாம் யோசிச்சு பாருங்கள், டாப்பர் வெளியே வந்து கொடுக்குறாங்க, ஒரு ப்ரெஸ்மெண்ட் கொடுத்தாலுமே அதெல்லாம் தாண்டி செல்ஃபாக சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, அது இதுவும் ஒன்று. ஓகே, பிவைக்யூ மொத்தமாக கலெக்ட் பண்ணிவிட்டு நம்பர் 2 சிலபஸை ஒட்டு மொத்தமாக நீ வந்து பார்த்து எழுதிடணும். ஓகே, சரி, நான் முடிச்சிட்டப்பா, சிலபஸை முடிச்சிட்டேன், பிவைக்யூ முடிச்சிட்டேன். அடுத்த வேலை என்ன உங்களுக்குன்னா, புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணணும். ஓகே, என்ன புக்ஸ் நான் வந்து வாங்கலாம், புக் லிஸ்ட் தனியாக நான் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, ப்ரைமரியாக என்னென்ன புக்ஸ் இருக்கோ அதை நம்ம வந்து முடிக்கணுங்க. எல்லாருக்குமே சொல்கிறது 6th இருந்து 12th வரைக்கும் இங்கே உள்ள ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, அதாவது சோஷியலில் வந்து கவர் ஆகிறது, சயின்ஸ், மேக்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் எத்திக்ஸ், இந்த புக்கை தயவு செஞ்சு எவ்வளோ ஸ்ட்ராங்காக முடித்து வைக்க முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் முடித்து வைக்கணும். கையில் இருக்கிற ஒரு சோர்ஸ் இங்கே 100% முடிக்கணும். அதாவது 6th புக்கில் இந்த சாப்டர் குரூப் 1க்கு வேணாம், இந்த சாப்டர் குரூப் 4க்கு வேணாம், கேள்வியே கேட்க மாட்டாங்க, இது கஷ்டமாக இருக்குது, இந்த ஸ்கிப்பிங் இருக்கவே கூடாது. இது இருந்தால் எக்ஸாம் கிராக் பண்ண முடியாது, நிச்சயமாக பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம கையில் இருக்க சோர்ஸாக மூலதனம். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே போங்க. ரைட், இப்போ கட் ஆஃப் வந்து கேட்குறாங்க. இப்போ குரூப் 4ல் இப்போ குரூப் 1ல் 140 கேள்வி கட் ஆஃப் இருக்குன்னா எழுதி வச்சுக்கோங்க. இங்கே 80 கேள்வி 90 கேள்வி இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் வரும். 50 கேள்வி வெளியேந்து வரப்போகுது. அப்போ இந்த 89 நீங்கள் போட ரெடியாக இருக்கணுமா இல்லையா? இது ரெடியாக இருந்தால் தான் இது கை கொடுக்கும். நான் இதையே பண்ண மாட்டேன்னா இது சுத்தமாக கை கொடுக்காது. இப்போ குரூப் 4 இருக்குது, 170 நான் வந்து போடணும் கட் ஆஃப். ஓகே, இந்த 170க்கு வெளியேந்து கேட்குறாங்க, ஓலைச்சுவடிலேருந்து கேட்குறாங்க, புக்கு உள்ளேருந்து கேட்கல, வெளியேந்து கேட்டாங்க. எஸ், அப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு, காலம் அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த 170ல் 100 கேள்வி புக்லேருந்து வராதா? 100 கேள்வி எழுதி வச்சுக்கோங்க, 100 கேள்வி புக்லேருந்து வராதா? அப்போ அந்த 100 கேள்வியும் தயாராக இருக்கணுமா இல்லையா? அதுக்கு நீங்கள் முழுசாக இருக்கணும். 6th புக்கா எப்படி கேட்டால் ஆன்சர் பண்ணணும், 12th புக்கா ஹிஸ்ட்ரியா, ஜியாகிரஃபியா, பாலிட்டியா, சயின்ஸா, எப்படி கேட்டாலும் என்னால் அதை ஆன்சர் பண்ண முடியும், ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். 8th புக்கா சிட்டிசன்ஷிப் இருக்கா, ஃபுல்லாக நான் முடிக்கணும். 10th புக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டாக ஃபுல்லாக நான் வந்து முடிக்கணும். எப்படி கேட்டாலும் எந்த டாபிக் எங்கே வந்து இருக்குது அந்த அளவுக்கு தெரியணும். ஒரு சிலபஸை பார்க்கும் போது பிரியாம்பல் அப்புறம் மாதிரி பார்க்குறீங்க, பிரியாம்பல் ஓகே 10th புக்கில் கவர் ஆகுது, 11th புக்கில் கவர் ஆகுது, 8th புக்கில் கவர் ஆகுது, சிட்டிசன்ஷிப் 10th புக்கில் கவர் ஆகுது, 7th புக்கில் வருது, 8th புக்கில் வருது, டக்குன்னு தெரியணும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டம் போக முடியும். நீங்கள் ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணுறதோ டெஸ்ட் பேட்ச் போடுறதோ மட்டுமே இங்கே போதாது. அந்த ஆரம்ப புள்ளி இவங்க தான். சமச்சீர் புத்தகம் தான். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், அழுத்தி சொல்கிறேன், ட்ரெண்டு மாறுது, காலம் மாறுது, கஷ்டமாக கேட்குறாங்க, ஒத்துக்கிறாங்க, கஷ்டமாக தான் கேட்குறாங்க, டஃப்பாக தான் போய்கிட்டு இருக்கு. பட் பேஸ் எங்கே இருக்குது? வேர்ஸ் அ பேஸ்? அந்த பேஸை வந்து முடிங்க.
இந்த 100 கேள்வி நீங்கள் முடிச்சாதான் இந்த 70 கேள்வி கை கொடுக்கும். அந்த 100 முடிக்கவே மாட்டேன், 70 தான் வேணும், நீ வெளியே நோக்கி நோக்கி ஓட ஓட பின்னாடி பைலப் ஆகிட்டே இருக்குது அந்த பேஸ். உங்களுக்கு அந்த பேஸை முடிக்காத வரைக்கும் உங்களால் 170 ரீச் பண்ண முடியாது. பேஸை முடிக்காத வரைக்கும் அந்த 150 கட் ஆஃப் ரீச் பண்ண முடியாது. இதை நீங்கள் ஃபுல்லாக முடிச்சு தான் ஆகணும். அது எழுதி வைக்காத ஒரு விதி. ஓகே, அப்போ டாப்பர் என்ன பண்ணுறாங்க? கிளியர் பண்ணாதவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணுற விஷயம் இந்த 6 to 12 மொத்தமாக முடிச்சிடுறாங்க. இதில் எதுவுமே பெண்டிங்காக வைக்க மாட்டுறாங்க. ஃபுல்லாக முடிச்சு ஓரமாக எடுத்து வச்சிடுறாங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் யாரெல்லாம் வீடியோ வந்து போட்டிருக்காங்க, எக்ஸ்ட்ரா என்ன சோர்ஸ் வந்து இருக்குது, ஒரு பாலிட்டியாக சமச்சீர் புக்கு தாண்டி லட்சுமிகாந்த் புக் இருக்கா, ஒரு பிரகதீஷ் பப்ளிகேஷன் வெரிய புக்கு வந்து இருக்கா, ஹிஸ்ட்ரிக்கு வெங்கடேஷன் புக் வந்து இருக்கா, இல்லை ஸ்பெக்ட்ரம் புக்கு வந்து இருக்கா, ஒரு டாபிக் நம்ம வந்து படிக்கிறோம், இப்போ ஒரு காந்திஜி பற்றி வந்திருக்கு, நேரு பற்றி வந்திருக்கு, செமஸ்டர் புக்கில் 4 லைன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் படித்து முடிச்சிட்டேன், அது பத்தலை. அப்போ என்ன பண்ணணும்? பிவைக்கு எடுத்து பார்க்கணும். காந்தி பற்றி எப்படி வந்து கேட்டிருக்காங்க, வெளியே வந்து கேட்டிருக்காங்க. அப்போ செமஸ்டர் புக்கை ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன், ஓரம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து போகணும். நம்ம இதையும் முழுசாக முடிக்காமல் அதையும் முழுசாக முடிக்காமல் ஜஸ்ட் யாரையோ ஒருத்தர் ப்ளேம் பண்ணுறதுனால மட்டுமே நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. தப்பு நடக்குது, ஜெயிக்க முடியலன்னா தப்பு நம்ம மேலே மட்டும்தான், யார் மேலேயும் இல்லை. நான் இவங்கள ஃபாலோ பண்ண கிராக் பண்ண முடியல. மனசை தொட்டு சொல்லுங்கள், யார் சொல்கிறதையுமே 100% ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் ஜெயிக்கலை, ஒருத்தவங்க சொல்லி நீங்கள் ஃபாலோ பண்ணி ஜெயிக்கலைன்னா 100% ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனாலையோ திட்டதுனாலையோ யாருக்குமே இங்கே எந்த நஷ்டமும் வர போகிறது இல்லை. இங்கே நாம் சரியாக இருக்கணும். அப்போ அந்த ஆரம்ப புள்ளி பிவைக்யூ கலெக்ட் பண்ணுங்கள். முடிச்சாச்சு. புக் லிஸ்ட் நான் கொடுக்குறேன். புக் லிஸ்ட்டை ஒட்டுமொத்தமாக கலெக்ட் பண்ணி ஆகணும். பேஸ் புக் எது? சமச்சீர் புத்தகம் தான். அதுக்கப்புறம் அந்த புக்கை ஃபுல்லாக முடிச்சுட்டு பிவை கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். எப்படி வந்து கேட்டிருக்காங்க, இதை 3 கரெக்டாக இருக்கா, இதை 3 முடிச்சாச்சா, நெக்ஸ்ட்டு அவுட் சோர்ஸுக்கு போகணும். என்ன புக்கை நான் படிக்க போகிறேன், என்ன கரண்ட் அஃபேரை படிக்க போகிறேன், என்ன யூடியூப் நான் பார்க்க போகிறேன், டெஸ்ட் எப்படி ஃபாலோ பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் தான் அங்கே போகணும். இதை முடிக்காமல் அங்கே போனீங்க, சத்தியமாக உங்களால் காலை வாரி விட்டுருங்க. காலங்கள் அப்படி தான் இருக்குது. ஒரு குரூப் 2 இருக்குது, 150 எனக்கு வேணும், 150 கட் ஆஃப் எனக்கு வேணும்னா அந்த 150ல் 120 உங்களுக்கு பேஸ் கையில் இருக்கிறது தான் வரும். அந்த 120 முடிச்சாதான் 30 வெளியே இருந்து நீங்கள் டேலி பண்ணி உள்ளே கொண்டு வர முடியும். இங்கே நீங்கள் அடி வாங்கிட்டா அதை ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. நீ நம்மளும் இதான் வந்து உண்மை. நம்ம பேட்சும் இந்த மாதிரி தான் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு பேஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம டெலிகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் நம்ம அடுத்த ஒரு 6-7 மாதத்துக்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பிளானில் என்னென்ன விஷயம் எதிர்பார்க்குறீங்க, எப்படி வந்து கொண்டு போகலாம், எந்த மாதிரி இருக்கணும், அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் பேஸ் பண்ணி அடுத்த வீடியோவில் ஒரு ப்ராப்பர் பிளான் நான் வந்து கொண்டு வரேன். அதாவது அடிப்படையான பிளான் அப்படியே தாங்க வந்து இருக்கும். அந்த பிளான் என்ன அப்டேட் நம்ம பண்ண போகிறோம். இப்போ 2024-25 ஒரு பிளான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இந்த பிளானில் ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பண்ண போகிறது இல்லை, ஆனால் சின்ன மாற்றங்கள் தான். இப்போ ஒரு சாப்பாடு இருக்குது, டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் உப்பு போட்டால் டேஸ்ட் நல்லா வந்து வரும். உப்பு எடுத்துட்டா டேஸ்ட் அவ்வளோதான் இருக்கும், நார்மலாக இருக்க போகுது. அப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்கறதுனால டேஸ்ட் செமையாக வருதா, நல்லா சாப்பிட்றோமா, அதே மாதிரி தான் அந்த நார்மல் பிளானில் கொஞ்சம் உப்பை சேர்த்துட்டா எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். அந்தளவு நம்ம பண்ண போகிறோம். அதையுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது, அடிஷ்னலாக சேர்த்துட்டா சாப்பாடு வேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி ப்ரிப்ரேஷன் அதே மாதிரி தான். அதிகமாக நீங்கள் புக் எடுத்து வச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, மினிமலாக வச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எது வேணுமோ கரெக்டாக சோர்ஸை லிங்க் பண்ணால் எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் வழி வந்து இருக்குது, நிச்சயமாக கிராக் பண்ண முடியும். என்னென்ன விஷயங்கள் பிளான் எதிர்பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி அடுத்த வீடியோ வரும், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் பேச்சஸ் ஓப்பனாக இருக்குது. கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.